தண்ணி இல்ல அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு அரசாங்கம் என்ன பண்ணிருக்கணும்னா, எந்த ஒரு அரசாங்கமே இது வரலும் மக்களுடைய நீர்நிலையை பாதுகாப்பதற்கு சட்டங்கள் கொண்டு வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதை ஏதாச்சும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா? இல்ல. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நடந்தது. எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி நான் கூட என்னுடைய விரலை கிள்ளி பார்த்தேன். என்னடா அப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி. இது பெருமைக்காக கோவில்ல சொல்லல. கடந்த முறை அம்மா ஆட்சியில் இருக்கிற போது இந்த குடிமராமத்து பணி அப்படின்னு பத்தி ஒரு விஷயங்கள், ஏரி குளங்களை தூர்வாறுதல் சொல்லிட்டு ஒண்ணு பண்ணுனாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குடிமராமத்து பணி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. அந்த பணிகள் ஆரம்பிக்கிற போது என்னாச்சுன்னா, அதுக்கு பின்னாடி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எல்லாம் நிறைவு. ஆனா இந்த விஷயத்துல அப்ப யார் இந்த விஷயத்துல அப்ப மினிஸ்டரா இருந்தாங்க அப்படின்னா, இப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் மட்டும்தான். அவர் அப்பதான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்திடுவேன் அப்படிங்கிறதுக்காக எல்லா ஏரிகளை எப்படி நிரப்புறதுங்கிறதுக்கு அதுக்கு உண்டானது உங்களுக்கு சாரபங்காங்கிற ஏரியை அப்படியே அந்த 100 ஏரி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாரு. ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லா ஸ்கீம் தண்ணிய ஜிஓ போட்டு தண்ணி எடுத்துக்கணும் பண்ணிட்டாங்க. அப்பெல்லாம் 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்றவங்க எல்லாம் பண்ணுனாங்க. 1 யூனிட், அரை யூனிட், 1/4 யூனிட் அதை ஷேர் பண்ணி எல்லா பக்கம் வந்தது. அதனால ஒரு சில தண்ணி வர்றதுனால பக்கத்துல இருக்கிற லேண்ட் 1 ஏக்கர் 1/2 ஏக்கருக்கெல்லாம் பயன்படுறாங்க. இறையிலேயே அது இறைவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டியது. அது எடப்பாடியாருக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு கட்சிக்கு அப்பாற்பட்டு திமுகவோ ஏடிஎம்கேவோ பிஜேபியோ எல்லாருமே பயன்பெற்றார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் ஒன்னும் தனிப்பட்ட முறையில அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரருக்கு மட்டும் அவர் பண்ணவே இல்லை, எல்லாருமே பயன்பெற்று இருக்காங்க. அது ஒன்னும் பாத்தீங்கன்னா டிஎம்கே கால எனக்கு தெரியும் 100 ஏக்கரால நான் கட்டிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்போ அது மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா இது இன்னும் அந்த ஸ்கீம் போட்டு இன்னும் எத்தனை பேருக்கு கொண்டு வர முடியும்? குமராயனூர் சென்னம்பட்டியில ஸ்கீம் போட்டு மேல இருந்து கொண்டுட்டு அங்கிருந்து பண்ண முடியுமா? அதை விட்டுட்டு எல்லா மக்களுமே இந்த 67 ஏரிக்கு மேல இருக்குது. பவானி தாலுக்கா அந்தியூர்குள்ளார் எத்தனை ஏரி பெரிய லெவல் இருக்குது, குட்டைகள் எல்லாம் இருக்குதுன்னா 67 ஏரிக்கு பக்கமா இருக்கு. சிறு குட்டைகள் 100கணக்கான குட்டைகள் இருக்கு. இந்த ஏரிகள் நிரப்பப்பட்டால், ஏரிகளை எந்த கண்ட்ரோல்? பிடபிள்யூ கண்ட்ரோல். இந்த ஏரிகள் நிரப்பப்பட வேண்டும். நிச்சயமா இந்த கடந்த ஆண்டுகள்ல அந்த திட்டங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட 1800 கோடியே என்னமோ பணத்தை ஒதுக்கி இருந்தார் எடப்பாடி. அவருடைய ஆட்சி காலம் 4 ஆண்டு இருக்கிற போது ஒதுக்கி இருந்தார். அந்த திட்டங்கள் இன்னைக்கு வரை செயல்படுத்தாம அப்படியே போட்டுச்சு. செயல்படுத்தாத போட்டதுனால இந்த 4.5 ஆண்டுகள்ல எந்த ஏரியோ எந்த குளமோ குட்டையோ செப்பனிடப்படவில்லை. இப்போது ஆளுகின்ற கட்சி நாளைக்கு காலையில திட்டத்தை கொண்டுட்டு உடனடியாக ஏரிகளை நிரப்பினா நீங்க யாராச்சும் வேண்டாம்னு சொல்லுவீங்களா? யாரு இருந்தாலும் பண்ண மாட்டோம், கண்டிப்பா பண்ண மாட்டோம். இந்த 4.5 ஆண்டுகள் செய்யவே இல்லை.